நவம்பர் 8ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் எசேக்கியேல் 44:10. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்பதே. கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் என்றால் தேவன் அவர்கள் மேல் பாராட்டிய விசேஷமான தனித்துவமான அன்பை விட்டு, இரக்கத்தை, தயவை விட்டு, அவருடைய நீதி நியாயங்களை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, கர்த்தரால் உண்டான மாபெரும் ரட்சிப்பை விட்டு, கிருபையை விட்டு தூரமாய் போனவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தூரமாய் போவதற்கு இவர்களை தூண்டிய பாவ சுபாவம் என்னவென்று சிந்தித்து பார்த்தபோது, உலகத்தின் மேல் இச்சை கொண்டு துணிகரம் கொள்வதாலேயே இவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் சொன்ன கெட்ட குமாரன் கதையை சொல்லலாம். அவனும் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு சென்றான் என்று வேதம் கூறுகிறது. துணிகரம் கொள்ளும் போது தேவனுடைய அன்பை எண்ணி பார்க்க விடாதபடி இருதயத்தை மேலும் மேலும் கடினப்படுத்தி இன்னும் அதிகமாய் தூரமாக்கும். அப்படியானால் இவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லையா என்று கேட்டால், இந்த உலகம் என்றைக்கு அவர்களை புறக்கணித்து வெறுத்து தள்ளுகிறதோ அப்போதுதான் தங்கள் தேவன் தங்களுக்கு பாராட்டின அன்பையும் கிருபைகளையும் உணர்வார்கள். இந்த நிலையில் தங்கள் தகப்பனுடைய அன்பை எண்ணி பார்க்கிறவர்கள் எழுந்து தகப்பன் வீட்டை தேடி ஓடுவார்கள். ஆனால் இந்த நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தங்களையே மாய்த்துக் கொள்வார்கள். ஆகவே எழுந்து தகப்பனுடைய மகத்துவமான மன்னிக்கும் அன்பை தேடி ஓடுவோம். ஆம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா.